அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவ கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து நான் விஜயலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நான் மூங்கில் அரிசியில் மாவு அரைச்சிருந்தேன். மூங்கில் அரிசியில் இட்லி, தோசை, குழிப்பணியாரம் 3 இன்றைக்கி செஞ்சு பார்த்தேன். எல்லாத்துக்குமே ஒரே மாவு தான். ஆப்பம் கூட இதே மாவில் செய்யலாம். மெஷர்மெண்ட் வேணால் நம்ம லைட்டாக சொல்லிடலாம். புழுங்கல் அரிசி 1 டம்ளர் எடுத்தோன்னா மூங்கில் அரிசி 1 டம்ளர் ரெண்டையும் கலந்து இப்போ 2 டம்ளர் ஆயிடுச்சு. அதுக்கு அரை டம்ளர் உளுந்து அதோடு சேர்ந்து கொஞ்சம் வெந்தயம், இது எல்லாமே ஒன்றாவே நல்லா 2-3 தடவை களைஞ்சு 4வது தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா காலையில் அதை அரைச்சி ஒரு 4 மணி நேரம் மறுபடியும் புளிக்க வைக்கணும். உப்பு போட்டு கரைச்சி புளிக்க வச்சுருங்க. புளிக்க வச்ச மாவை எடுத்து நம்ம இன்றைக்கி இட்லி ஊற்றிருக்கிறேன். அது எப்பவும் போல் எல்லா இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி தான். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் பாருங்கள், இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்போவுமே அந்த ஒயிட்டு நம்ம சில்கி அரிசி, பாலிஷ் செய்யப்பட்ட அரிசிகளை சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம மூங்கில் அரிசி, நம்ம சிறுதானியங்களில் எல்லா வகையான தோசைகள், கம்பு, கேப்பை இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது உடல் நலத்துக்கு நல்லதுங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி மூங்கில் அரிசி எடுத்தேன். இதுலேயே நான் இன்றைக்கி குழிப்பணியாரம் செஞ்சு பார்த்தேன். அதுவும் ரொம்ப சூப்பராக நல்லா வந்தது. அது உள் பக்கம்லாம் வெந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு ஒரு தோசையை இன்றைக்கி போட்டு பார்க்கலாம். வீடியோவுக்காக இத்தனை ஐட்டமும் செய்யறதுக்கு இதாக இருந்தது. இருந்தாலும் அதே மாவு தான், ஒன்றும் ரொம்ப கஷ்டமெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு தோசை விட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தோசையும் பண்ணினேன். இதுக்கு காம்பினேஷனாக இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சட்னி அண்டு தக்காளி சட்னி ரெண்டுமே பண்ணியிருக்கிறேன். இந்த 2 சட்னியும் தொட்டு சாப்பிட்டா தான் கொஞ்சம் மனசுக்கு நல்ல திருப்தியாக இருக்கும். அதனால தான் தக்காளி சட்னி அதோடு சேர்ந்து கொத்தமல்லி சட்னி. இது மூங்கில் அரிசி இட்லி, மூங்கில் அரிசி தோசை, மூங்கில் அரிசி குழிப்பணியாரம். மூங்கில் அரிசியோட பயன்பாடு என்னங்கிறத பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் தயவு செஞ்சு பார்த்து எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக லைட்டாக சொல்லணும் அப்படின்னா, வாதத்தால், எலும்பு தேய்மானத்தால் மூட்டு வலி இருக்கக்கூடியவங்க, கால் வலி, மூட்டு வலி, கணுக்கால் வலி, தொடையில் வலிக்குது, இந்த மாதிரி நடக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாருமே மூங்கில் அரிசி தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வகையில் சேர்த்துக்கிடலாம். மூங்கில் அரிசியில் கஞ்சி பண்ணலாம். நைட்டே ஊற வச்சு காலையில் அதை மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணி தண்ணீர் விட்டு ஊற வச்சு கிரைண்ட் பண்ணி அது கூழ் மாதிரி வரும். அதை நம்ம மறுபடியும் வெந்நீர் கொதிக்க வச்சு அதில் ஊற்றி கஞ்சி பண்ணி அதில் சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மேலே போட்டு லேசாக பால், தேங்காய் பால் அந்த மாதிரி கூட நம்ம பால் விட்டும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு லேசாக 1 ஸ்பூன் தயிரை மேலே ஊற்றியும் நம்ம கஞ்சியாகவும் குடிக்கலாம். என்ன விதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த சிறுதானியத்தோட எஃபெக்ட்டு நம்ம உடம்புல சேரணும். அது ஒன்று தான் இன்றைக்கி காலையில் என்னுடைய டிஃபன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. ஏதாவது டவுட்னால் கால் பண்ணி கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத லீடர்ஸ் அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.